நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி குடியரசு தினம்ல, அதனால் ஒரு முக்கியமான தலைவரோட காணொலியை இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் ஃப்ரெண்ட். ஒரு ரிபப்ளிக் டே அன்னைக்கும் காந்தியை பற்றி பேசுகிற நம்ம குடியரசு இந்தியாவோட உண்மையான நாயகன் அம்பேத்கரை கொஞ்சம் பேசுவோமா? என்னதான் 1947 பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் உண்மையான சவாலே அதுக்கப்புறம் தான் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ஒரு விஷயத்துல மிக தெளிவா இருந்தான். நூற்றுக்கணக்கான மதங்கள், 1000க்கும் மேற்பட்ட மொழிகள், பல்லாயிரக்கணக்கான ஜாதிகள், இவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு சட்டம் இயற்றி ஒரு நாடா செயல்படுறதெல்லாம் கற்பனையிலும் எட்டாத விஷயம். இது நடக்க சாத்தியமே இல்லைன்னு முழுசா நம்பினாங்க. ஆனா பீமாராவ் ராமோஜி அம்பேத்கர்ங்கிற இந்த மனுஷன் ஆகஸ்ட் 29, 1947 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட டிராப்டிங் குழு தலைவரா பொறுப்பேற்று 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் இரவு பகலா உழைச்சு இந்த உலகமே வியக்கிற மாதிரி கற்பனையிலும் சாத்தியம் இல்லாத இந்திய நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை 26 நவம்பர் 1949 அன்னைக்கு இந்திய பாராளுமன்றத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. 395 சட்ட பிரிவுகளோட 80,000 வார்த்தைகளை கொண்ட இந்த உலகத்திலே எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்கள் மிகவும் நீளமான ஒரு படைப்பா மிடுக்கிட்டு நின்னுச்சு நம்ம அரசியலமைப்பு சட்டம். எந்த ஒரு நபர் தொட்ட தண்ணியை தீட்டுன்னு சொல்லி குடிக்காம இருந்தாங்களோ அந்த ஒரு மனுஷன் மொத்த இந்தியாவையே உலக அரங்குல தலை நிமிர செய்தார். இந்தியா போதுமான அளவு அம்பேத்கரை கொண்டாடிச்சோ இல்லையோ, ஆனால் லண்டன்ல பிரிட்டிஷ் மியூசியம் பக்கத்துல அம்பேத்கரோட சிலை நிறுவப்பட்டுச்சு. இன்னைக்கு உலகத்திலே அதிக சிலை கொண்ட தலைவர் அம்பேத்கர் தான். உலகத்தோட முன்னணி பல்கலைக்கழகங்களான ஹார்வர்டு, ஆக்ஸ்போர்ட், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எல்லாத்திலயுமே அம்பேத்கரோட குரல் இல்லாம இல்லை. இன்னைக்கு இந்தியா ஒரு தேசமா தலை நிமிர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த மனுஷன் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் தான்.